திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 37 உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் பாகம் 2. தாரகாசுரன் தன்னுடைய மணிமகுடம் வீரகேசரியால் வீழ்த்தப்பட்டதை கண்டு வியர்த்து மானமுற்று தன் அழகிய கையில் பிடித்த தண்டாயுதத்தை வீசி எறிந்துவிட்டு தனது தேரில் சென்று ஏறிக்கொண்டான். அவன் வீசிய தண்டாயுதம் வீரகேசரியின் மார்பில் வந்து மோத வீரகேசரி மயங்கி கீழே விழுந்தார். அது கண்டு வீரபாகுதேவர் தாரகாசுரனோடு போர் செய்ய எழுந்தார். வீரபாகுதேவர் வில்லிலிருந்து அக்னி போன்று அம்புகளை எய்ய அது கண்ட தாரகாசுரனும் ஒரு வில்லை வளைத்தான். வீரபாகுதேவர் மேல் தாரகன் அம்பு மழை பொழிந்தான். வீரபாகுதேவர் 14 அம்புகளை செலுத்தி தாரகாசுரன் கையில் பிடித்த வில்லை முறித்து அழித்துவிட்டார். தாரகாசுரன் ஒரு சூலத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேல் விடுத்தான். அந்த சூலம் வீரபாகுதேவரின் மார்பில் பட வீரபாகுதேவர் சற்று மயக்கத்துடன் நிற்கின்றார். இதனை கண்டு வீரபாகுதேவரின் தம்பியர்களான 7 பேர்களும் சத்தம் எழுப்பிக் கொண்டு தாரகாசுரனோடு போர் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த 7 பேர்களும் தாரகாசுரனோடு எதிர் நின்று போர் புரிய முடியாமல் ஓடுகின்றார்கள். அதனை கண்டு வீரபாகுதேவர், எம்முடைய தம்பியர்கள் எல்லாம் இவ்வாறு ஓடுகின்றார்களே என்று தாரகாசுரனோடு மறுபடியும் போர் செய்வதற்காக முன்பாக வந்து நிற்கின்றார். வில்லை வளைத்து அதன் நாணை சுண்டி ஓசை எழுப்ப அந்த நாணோசையை பொறுக்க முடியாதபடி அசுரர்கள் 2 காதையும் தங்கள் கைகளால் பொத்தினார்கள். பெரிய மரம் போன்ற வில்லை எடுத்து தாரகாசுரனை நோக்கி வீரபாகுதேவர் கூறுகின்றார், பூதங்களையும் சேனைகளையும் வென்றுவிட்டாய் என்று நீ எண்ணுகின்றாய் போலும், நான் விரைவாக உன் உயிர் குடிப்பேன் என்று வீரபாகுதேவர் சொல்ல தாரகாசுரன் சொல்கின்றான், நான் விஷ்ணுவை போரில் வென்று அவர் சக்கரப்படையை எனது கழுத்தில் மாலையாக அணிந்திருக்கின்றேன் என்றால் என்னுடைய வலிமை எத்தையதாக இருக்கும் என்று நீ எண்ணாமல் என்னை கொல்வேன் என்று நீ சொல்கின்றாயே, சிங்கத்தையும் நரி வெல்லுமா என்று கூறுகின்றான் தாரகன். உன் பூதப்படைகள் இதோ சாய்ந்து கிடக்கின்றன, உன் வீரர்கள் எல்லோரும் தொலைந்து ஓடினார்கள், நீ கூட என்னுடைய சூலத்தால் மயங்கி சோர்ந்து நின்றாய், இப்பொழுது வீரம் பேசுகின்றாய், என் வலிமையால் உன்னை கொன்று உனது உயிரை நீக்குவேன் என்றான் தாரகன். தாரகன் சொன்ன அளவில் வீரபாகுதேவர் 1000 அம்புகளை தாரகன் மேல் விட தாரகன் அதனை கண்டு தனது கையில் ஒரு வில்லை வளைத்து தானும் 1000 அம்புகளை வீரபாகுதேவர் விடுத்த 1000 அம்புகளுக்கு மாறாக தூண்டி அதனை அழித்து சின்னப்படுத்தி பின்னர் 100 அம்புகளை வீரபாகுதேவர் மேல் விடுக்கின்றான் தாரகன். வீரபாகுதேவர் 100 அம்புகளை விடுத்து தாரகனின் 100 அம்புகளை அழிவு செய்ய, ஓ வீரபாகு வில்படையில் மிக தேர்ச்சி பெற்றவன் போல என்று எண்ணி தாரகாசுரன், இனி இவனை நான் தெய்வப்படை செலுத்தி வெல்லுவேன் என்று நினைத்தான். தாரகாசுரன் கொடிய அக்னிப்படையை ஏவுகின்றான். வீரபாகுதேவர் தான் அக்னியாஸ்திரத்தை விடுத்து தாரகன் விட்ட ஆயுதத்தை அழிக்கின்றார். தாரகாசுரன் வருணாஸ்திரத்தை எடுத்து விடுக்கின்றான். அதே வருணப்படையை கொண்டு தாரகன் விட்ட படையினை மாற்றுகின்றார் வீரபாகுதேவர். தாரகன் சூர்யாஸ்திரத்தை விட வீரபாகுதேவரும் சூர்யாஸ்திரத்தை விடுத்து தாரகனின் சூர்யாஸ்திரத்தை மாய்வு செய்தார். தாரகன் வாயுப்படையை ஏவினான். வீரபாகுதேவரும் வாயுப்படையை ஏவி தாரகன் விட்ட அந்த வாயுப்படையை அழித்தார். தாரகன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து செலுத்தினான். அந்த பிரம்மாஸ்திரமானது வேகத்துடன் செல்ல அதனை கண்ட வீரபாகுதேவர் தானும் பிரம்மாஸ்திரத்தை தூண்டி தாரகனின் பிரம்மாஸ்திரத்தை தொலைத்தார். இப்பொழுது தாரகாசுரன் எண்ணுகின்றான், வீரபாகுதேவரை ஆயுதங்களை வைத்து வெல்ல முடியாது, எனவே மாயத்திறத்தினால்தான் வீரபாகுதேவரின் வலிமையை கெடுக்க வேண்டும் என்று வஞ்சனையான புத்தியை கொண்டான் தாரகாசுரன். தாரகாசுரன் தான் ஏற்கனவே கற்றிருந்த மாயையின் வித்தை ஒன்றில் இருக்கின்ற மந்திரத்தை சொல்லி கற்பித்து எண்ணற்ற வடிவங்களைக் கொண்டு இருள் கூட்டம் வருவது போல பல பக்கமும் தாரகாசுரன் பல வடிவங்கள் தோன்றி நிற்கின்றான். எல்லோரும் அஞ்சி ஓடினார்கள். அசுரர்கள் மகிழ்ந்தார்கள்.
இதனைக் கண்ட வீரபாகுதேவர் தாரகன் மேல் விடுப்பதற்காக வீரபத்ர பெருமானின் ஆயுதத்தை தனது கையில் எடுத்துக்கொண்டார். மேன்மையான உக்ரம் கொண்ட சரபபக்ஷி வடிவை கொண்ட வீரபத்ர அஸ்திரத்தை வீரபாகுதேவர் தன் சிவந்த கையில் பற்றி நிற்கின்றார். அதனை கண்டு தாரகாசுரன் முன்பு தோற்றுவித்த அந்த மாயை உருவங்களெல்லாம் வீரபத்ர அஸ்திரத்தை கண்டு சூரியனின் கதிர்கள் முன் இருள் ஓடி மறைந்து போவது போல தாரகனின் மாய வடிவங்கள் மறைந்து போயின. தான் உண்டாக்கிய மாய வடிவங்கள் மறைந்து போகவே தாரகாசுரன் வெளிப்பட்டு நிற்கின்றான். வீரபாகுதேவரை மாயையின் வசப்படுத்த இன்னும் ஒரு சூழ்ச்சியை சிந்திக்கின்றான். தன்னுடைய தேரை விட்டு கீழே இறங்கி ஓடுகின்றான். தாரகன் போரில் தோற்றான் என்று எண்ணும்படி தேரை விட்டு தாரகாசுரன் ஓட அதனை பார்த்த வீரபாகுதேவர் அவன் போரில் தோற்று புறமுதுகிட்டு ஓடுகின்றான். எனவே அவன் மேல் வீரபத்ர அஸ்திரத்தை விடுக்கக்கூடாது, அது தகாது, அது வீரமன்று என்று நினைத்து வீரபத்ர அஸ்திரத்தை அம்புக்கூட்டில் வைத்தார். போரில் தோற்று ஓடுகின்ற தாரகனை விரைவாக ஓடிச் சென்று அவனை கயிற்றினால் கட்டி ஆறுமுகப் பெருமானின் முன்னர் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஓடுகின்ற தாரகனை பின்தொடர்ந்து செல்கின்றார் வீரபாகுதேவர். தாரகாசுரன் மிக வேகமாக ஓடி அந்த கிரௌஞ்ச மலையில் வந்து அதன் உள்ளே இருக்கின்ற ஒரு குகைக்குள் சென்று விடுகின்றான் தாரகாசுரன். வீரபாகுதேவரும் தொடர்ந்து பின் சென்று அந்த கிரௌஞ்ச மலையின் அந்த குகைக்கு உள்ளே செல்கின்றார். அது மிக இருண்டதாக இருந்தது. நீண்ட தூரம் இருட்டில் அந்த குகைக்குள்ளே சென்ற பொழுதும் கூட தாரகனை காணாமல் திகைத்தார். சிங்கம் போலும் பயமறியாத வீரபாகுதேவர் அந்த கிரௌஞ்சமலை செய்கின்ற மாயத்தின் கொடுமையால் தாம் வந்த பாதையை கூட அந்த குகையில் காண முடியாதபடி இருக்கவே மனத்தில் பெரும் கோபம் கொண்டார். இது மாயையின் மலையாகும் என்று தெரிந்து கொண்டு அங்கு நின்ற வேளையில் அந்த கிரௌஞ்சமலை வீரபாகுதேவருக்கு மயக்கம் தரும் நித்திரையை உண்டாக்கி வீரபாகுதேவரின் உணர்ச்சியை தெளிவில்லாதபடி மையல் செய்தது. வீரபாகுதேவர் மயங்கி நித்திரை ஆயினார். பழைய உணர்வெல்லாம் மங்கிப் போனது. இந்த கிரௌஞ்சமலை முன்பு எல்லா இடங்களுக்கும் பறந்து சென்று திரிந்து சென்று இந்த கொடுமையை செய்தது. அகஸ்திய முனிவர் இந்த மலையின் முன்னர் தண்டால் குட்டி இந்த குகைகள் மாயைக்கு இருப்பிடமாக இருக்கட்டும், ஆனால் கிரௌஞ்சமலையே நீ திரிந்து சென்று யாரையும் மயக்க முடியாது, ஒரே இடத்தில் இருப்பாயாக என்று சாபமிட்டார். அவ்வாறு மாயைக்கு இருப்பிடமாக இருக்கும் அந்த குகைகளில் ஒன்றில்தான் வீரபாகுதேவர் உள்ளே செல்ல அந்த கிரௌஞ்சமலை வீரபாகுதேவரை மயக்கியது. அந்த வேளையில் வீரபாகுதேவரை காணாமல் 8 சகோதரர்களும் 1,00,000 வீரர்களும் மனத்துயரம் கொண்டு தாயில்லாத சிறு குஞ்சுகள் போல மெலிவுற்றார்கள். போரில் தோற்று ஓடிய தாரகனை நமது வீரர் வீரபாகுதேவர் தொடர்ந்து சென்றார், இன்னும் திரும்ப காணவில்லையே, அவர் கிரௌஞ்சமலையில் போர் செய்கின்றாரோ என்று எண்ணுகின்றார்கள். அவர்களும் கிரௌஞ்சமலைக்கு சென்று சேருகின்றார்கள். வீரபாகுதேவர் சென்ற குகையில் இவர்கள் எல்லோரும் சென்று சேருகின்றார்கள். அந்த கிரௌஞ்சமலை வீரபாகுதேவரை எவ்வாறு மயக்கியதோ அதே போன்று இவர்கள் அனைவரையும் மயக்க எல்லோரும் அங்கே மயங்கி கிடக்கின்றார்கள். அங்கே மயங்கி கிடக்கின்ற வீரபாகுதேவர் உள்ளிட்ட 9 வீரர்கள், 1,00,000 வீரர்கள் இவர்களெல்லாம் மயங்கி கிடப்பதைக் கண்டு தாரகாசுரன் இவர்கள் எல்லோரும் அழிந்து இறந்து போனார்கள் என்று மகிழ்ச்சி கொண்டான். பின்னர் கிரௌஞ்சமலைக்கு மேலாக தோன்றி எழுந்தான். தேவர்கள் எல்லோரும் நடந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். பூதசேனைகள் தங்கள் தலைவர் இல்லாததால் பயந்து கலங்கின. முன்பு தோற்றுப்போன அசுரர்கள் எல்லாம் தாரகனை கண்டவுடன் மறுபடியும் திரும்பி வந்து ஆரவாரம் செய்கின்றார்கள். தாரகன் பொன்மயமான வில் ஒன்றை எடுத்து வளைத்து கொண்டு போர்க்களத்திற்கு செல்கின்றான். பூதங்களின் மேல் அம்புகளை சொருகின்றான். பூதங்களெல்லாம் அலமந்து உலைந்து ஓடுகின்றார்கள். இதனை நாரத முனிவர் கண்டு மனத்துயரம் கொண்டு கவலை கொண்டு தன் மேனி வியர்வை கொள்ள புறப்பட்டு ஆறுமுகப் பெருமானிடம் சென்று சேருகின்றார். ஆறுமுகப் பெருமானிடம் நாரதர் விண்ணப்பிக்கின்றார், ஐயனே, நினது படை வீரர்கள் பெரிய போரை புரிந்து கொடிய அசுரர் வர வர அவர்களை அழித்து கொன்று
பின்னர் அசுர சேனாதிபதியரையும் மந்திரிமார்களையும் கொன்று அதன்பின் தாரகாசுரனுடன் போர் செய்தார்கள் என்று சொல்லி எவ்வாறு வீரபாகுதேவரும் மற்ற 8 சகோதரர்களும் மற்ற படைகளும் 1,00,000 வீரர்களும் கிரௌஞ்ச மலையின் வஞ்சனையினால் மயங்கி கிடக்கின்றார்கள். அதைக் கண்டு தாரகாசுரன் போர்க்களத்துக்கு வந்து மிச்சம் இருக்கின்ற பூதங்கள் மீது கொடிய அம்புகளை மழை போல சொரிகின்றான். எனவே எம்முடைய நாயகமே, பிரபுவே, தேவரீரே, நான் சொல்லாமலே நீங்கள் எல்லோவற்றையும் அறிவீர்கள் என்றாலும் தங்களிடம் விண்ணப்பிக்கின்றேன் என்று நாரதர் கூறுகின்றார். அப்பொழுது பிரம்ம, விஷ்ணு உள்ளிட்ட தேவர்களை நோக்கி முருகப்பெருமான் அருள் புரிகின்றார். நீங்கள் அனைவரும் இதை கேட்பீர்களாக. எம்முடைய வீரர் போர் செய்த போர்க்களத்தைச் சேர்ந்து தாரகாசுரனை வேலால் நாம் சம்ஹரித்து அசுரர்க்கெல்லாம் ஒரு ஒப்பற்ற காவல் கோட்டை என்று இருக்கின்ற கிரௌஞ்ச மலையை அழித்து வீரபாகுதேவர் முதலியவர்களை ஒரு நொடிப்பொழுதில் நான் மீட்டு விடுவேன் என்று முருகப்பெருமான் அருள் செய்கின்றார். 6 திருமுகமும் 12 திருக்கைகளும் அருளும் கருணையும் உடன் கொண்ட வடிவாய் நின்றருளும் முருகப்பெருமான் வாயு பகவானை நோக்கி அருளுகின்றார். வாயுவே, மனோவேகத்திலும் முந்தும்படியாக நமது தேரினை விரைவாக வலிமையோடு செலுத்துவாயாக என்று அருள் செய்தார். வாயுவும், ஐயனே, அதை உடனே செய்வேன் என்று 49 வகையான தன் இனத்தவர்கள் தன் பக்கராக இருந்து உடன் துணையாக தேரைச் செலுத்தும்படியாக குதிரைகளின் கடிவாள கயிற்றை கையில் பிடித்து குதிரைகளை புறப்படும்படி தூண்டி மிக ஆர்த்தான் வாயுதேவன். எம்பிரானது தேர் புறப்படவே அண்டங்களும் பூமியும் மலைகளும் கடல்களும் 8 திசையில் நின்று உலகைத் தாங்கும் யானைகளும் கூட எல்லாம் நடுநடுங்கின. முருகப்பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி வருவதைப் பார்த்து தேவர்கள் எல்லோரும் ஹரஹரா ஹரஹரா முருகா என்று போற்றி செய்து இது அற்புதம், ஆனந்தம் என்று புகழ்ந்தார்கள். தாரகனின் அம்புகளுக்கு அஞ்சி சிதறியோடிய பூதங்கள் எல்லோரும் இப்பொழுது முருகப்பெருமான் வானத்திலே தேர் மீது தோன்றவே ஹரஹரா சிவசிவா முருகா என கரம் குவித்து கும்பிட்டவாறு எம்பிரானை கிட்டே பணிந்து இனி பயம் கவலை யாவும் நீங்கி வலிமை பெற்றார்கள். முருகப்பெருமான் போர்க்களத்திற்கு எழுந்தருளினார். தோற்று ஓடிய பூதப்படைகள் முருகப்பெருமானின் தலைமையிலே வருவதைக் கண்டு அசுரர் சேனைகள் எதிர்த்து போர் செய்ய வருகின்றார்கள். அசுரர்களும் பூதங்களும் வலிமையாக போர் செய்கின்றார்கள். அசுரர்கள் எல்லோரும் தமது வலிமையெல்லாம் இந்த இடத்திலே நீக்கப்பட்டு அழிவாகவே நிற்க முடியாமல் அவ்விடத்தை விட்டு திரும்பி தோற்று ஓடினார்கள். தம் படைகள் தோற்று ஓடுவதைக் கண்ட தாரகாசுரன் வில்லை எடுத்து அம்புகளை பூதங்களின் மேல் விடுகின்றான். அவ்வாறு அம்புகள் விட்டுக்கொண்டே தாரகாசுரன் நம் தாயாராகிய உமையம்மையார் தந்தருளிய திருமைந்தரான எமது முருகக் கடவுள் முன் சென்றான். முருகப்பெருமானை கண்ட தாரகாசுரன், ஓ, இங்கு இவர்தானா சிவபெருமான் திருக்குமாரன் என்று பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து கேட்டான். அப்போது தூதுவர்களும் தாரகனை நோக்கி, அரசே, இவர்தான் எஞ்ஞான்றும் இளமையுடன் பொலியும் குமரன் என்று கூற தாரகாசுரன் தான் ஏறி வந்த தேரை மிக வேகமாக அவசரமாக செலுத்தி எவர்க்கும் முற்பட்ட முதல் பொருளான சிவபெருமான் திருமைந்தர் திருமுன்பு வந்தான் தாரகன். அப்பொழுது அருகில் வந்த தாரகாசுரன் திரு முருகப்பெருமானின் திருமுன்பு நின்று கண்ட காட்சிதான் என்னே. அங்கே முருகப்பெருமான் முழுவதும் ஒளியுடன் விளங்கும் சந்திரனைப் போன்ற 6 திருமுகங்களும் 12 திருக்கண்களில் பிரகாசிக்கின்ற அருட்பொலிவும் வேல் படைக்கலமும் வேறு வேறான படைகளின் சிறப்பும் இவற்றை ஏந்தியபடி விளங்கும் சீரும் சிறப்பும் கொண்ட 12 அழகிய திருக்கரங்களும் அழகிய ரத்னங்களால் ஆக்கப்பட்ட தண்டை ஒலிக்கின்ற செந்தாமரை மலர் போலும் திருப்பாதமும் ஆன ஒரு திருக்காட்சி கண்டான் தாரகன் என்றால் எத்தேவர்களுக்கும் தென்படாத முருகப்பெருமானின் அந்த கோலத்தை அவன் காணப்பெற்றமையால் அவன் செய்த தவத்தை தான் நம்மால் சொல்ல முடியுமா? முடியாது. செல்வம், சிறப்பு, வலிமை இவற்றின் மிகுதியால் சிறப்புற்று தான் என்ற செருக்கினையும் உடைய தாரகாசுரன் இத்தன்மையாக ஞான முதல்வராகிய மூர்த்தி கொண்ட திருவுருவம் அனைத்தையும் பார்த்து அற்புதம் அடைந்து, ஐயோ, நம்மேலாக இந்த கருணை நிறையும் வடிவுடைய இவர் போர் செய்ய வந்தார் என்றால் இவர்தான் கற்பனை முதலிய எவற்றிற்கும் எட்ட முடியாமல் நின்ற ஆதியான சிவபெருமானே
என்று எண்ணுகின்றான் தாரகன். அந்த சமயத்தில் தாரகன் நினைக்கின்றான், யாவர்க்கும் மேலான சிவபெருமான் தந்ததொரு அழியாத வரமும் வீரத்தன்மையும் அழிவுறாத வலிமைப்பாடும் முன்பு சிவபெருமானிடம் இருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட சீருமாகிய அந்த முழுவதையும் இப்பொழுது நினைத்தான். நினைத்தவுடன் முன்கொண்ட அற்புத நிலை மாறி கோபத்துடன் சீறி எமது கந்தக்கடவுளை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கின்றான். விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இந்திரனுக்கும் எங்களுக்கும் இடையேதான் இந்த உலகத்தில் பகை உண்டு. அப்படி இருக்க இளம்பிறை அணிந்த சடைமுடிவுடைய சிவபெருமானுக்கும் எங்களுக்கும் இங்கு போர் செய்ய வேண்டிய காரணம் எக்காலத்திலும் இருக்கவில்லையே. ஆகவே சிவபெருமானின் திருமைந்தரே, நீங்கள் எங்களுடன் போர் செய்யும்படியாக வந்த காரணம் யாது? அதை சொல்லுங்கள் என்று முருகப்பெருமானிடம் கேட்கின்றான் தாரகாசுரன். அப்பொழுது முருகப்பெருமான் தாரகாசுரனை பார்த்து சொல்கின்றார், உலகம் உயிர்கள் யாவும் தர்ம முறையால் படைத்து யார்க்கும் நன்னெறி நின்றார்க்கும் அருளையும் தீய நெறியில் நின்றவர்களுக்கு தண்டனையையும் செய்யும் யாவர்க்கும் இறைவனான ஈசன். அப்படிப்பட்ட சிவபெருமான் நீங்கள் தேவர்களையெல்லாம் சிறை வைத்த அந்த தன்மையை திருவுள்ளத்தில் உணர்ந்து அவ்வண்ணம் உங்கள் வலிமையையும் வீரத்தையும் நீக்கும்படி எம்மை இங்கே அனுப்பினார் என்று முருகப்பெருமான் அருள் புரிந்தார். அதனை கேட்ட தாரகாசுரன், யானை முகமுடைய தாரகாசுரன் மேலும் சொல்லத் தொடங்குகின்றான். மகாலட்சுமி தேவி விளங்கும் மார்பை உடைய நாராயண கடவுள் கருட வாகனத்தின் மீது வந்து என்னோடு போர் செய்து அப்பொழுது அவருடைய சக்கரப்படையை என் மீது ஏவிவிட அதனை நான் என் கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டேன். அதனை நீ காணவில்லையா? இன்று வரை என்னுடன் வலிமை கொண்டு பகைத்து போர் செய்யும்படி வந்தவர்கள் யாவரும் சிறிது நேரத்திலேயே இறந்து போவார்கள் அல்லது போர் செய்ய முடியாமல் பயந்து ஓடிப்போவார்களே அன்றி இதுவரை என்னை வெற்றி கொண்டவர்கள் என்று யாரும் இல்லை. அதை பற்றி நீ யாரிடமும் கேட்கவில்லை போலும். எம்மோடு போர் செய்ய வந்திருக்கின்ற பாலனே, நீ விடுத்த உன்னுடைய சேனை தலைவர்கள் எல்லோரையும் வென்று மலையின் குகையில் இறந்து கிடக்கும்படி செய்தேன். அதனையும் நீ அறியவில்லை போலும். எனவே பாலகனே, எம்மோடு போர் செய்து நீ பின்னர் சோகம் அடைந்து துன்பப்படாதே. சூலப்படையை ஏந்திய உன் தந்தையிடம் இப்பொழுதே திரும்பிச் சென்று விடுவாயாக என்று தாரகாசுரன் கூற, அப்பொழுது குமரப்பெருமான் தாரகனை நோக்கி, மரபினால் அவனைப் போல் வீணான டம்ப வார்த்தை பேசாமல் முறையாக சில வார்த்தைகளை முருகப்பெருமான் கூறி அருளுகின்றார். இந்த பூமியில் வாழ்ந்த பிராமணரான ததீசி முனிவர் பால் கோபத்துடன் நாராயண கடவுள் விடுத்த சக்கரப்படையானது பிராமணரானவரும் உத்தமரானவருமான அம்முனிவர் பால் விடுக்கப்பட்டதால் பழி சூழப்பட்டு அந்த விஷ்ணுவினுடைய சக்கரப்படையானது தன்னுடைய வலிமை இழந்து குயவன் மட்பாண்டம் செய்கின்ற சக்கரம் போல ஆனது. அதைத்தான் நீ உன்னுடைய கழுத்தில் வாங்கி கொண்டு அதை மிக பெருமையாக சொல்கின்றாய். அது உனக்கு தெரியாது போலும். நாராயண கடவுளின் கையில் இருந்த அந்த சக்கரம் எப்படி உத்தம பிராமணரான தபோதனரான ததீசி முனிவர் அவரிடம் விடப்பட்ட போது அது பழியை ஏற்று வலிமை எழுந்து நின்றதோ, அதே போன்று சகல ஆயுதங்களுக்கும் நாயகமாக இருக்கின்ற வேற்படை விரைவில் உனது உயிரை குடிக்கும் என்பதை தாரகனே நீ அறிந்து கொள். நீ பெரிய உலகங்களையெல்லாம் வென்று அடிமைப்படுத்தியது என்பது இங்கு நாம் வந்தவுடனேயே அது முடிந்துவிட்டது. இனிமேலும் நீ எந்த உலகையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியாது. மாயைகள் எல்லாவற்றையும் தன்னிடமிருந்து தோற்றுவித்து காட்டுகின்ற கிரௌஞ்சம் என்ற மலையையும் கள்வனே உன்னையும் வேல் கொண்டு அழித்து சேனையை மீட்டிடுவேன் நான் என்று ஆறுமுகப் பெருமான் 12 திருக்கரங்களுடன் பேரருள் வடிவுடன் நின்று அருள் புரிந்தார் எமது பகவான். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.